திருவத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர், முதலில் உங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அனுதினமும் ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, நீங்கள் அனுதினமும் காலை எழுந்தவுடன் மங்கள இசையோடு ஜாதகங்களை பார்க்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் நீங்கள் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம். ஒரு மங்கள இசை கேட்டால் காலை எழுந்தவுடன் விரைவில் திருமணம் நடக்க உங்கள் வீட்டிலே மங்கள இசை ஒழிக்கும் என்பதற்காகத்தான். அந்த வரிசையிலே நாங்கள் அனைவரும் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவரிடம் தொடர்பு கொண்டு பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறிக்கொண்டு, இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பிரஸ் பண்ணி எடுத்து என்று சொல்லிக்கொண்டு, இன்று உங்களுக்கான ஜாதகங்கள் பேரு அசோக் கோலப்பன், சைவ பிள்ளைமார், ராகு ஜாதகம், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, ரிஷப லக்னம், பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. இவங்க பெற்றோர்கள் நேரடியா நம்ம அலுவலகத்துல சென்னையில பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டி நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள். இதோ உங்களுக்கான அவருடைய ஜாதகம் போட்டோ. திருமண அமைப்பாளர்கள், திருமண வய நிர்வாகிகள், வரன் தேடும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இப்பொழுது நான் சென்னை அலுவலகத்திலிருந்து பேசுகிறேன். எங்கள் சென்னை அலுவலகத்திற்கு சென்னையிலிருந்து திருமுருகன் சார் அவங்க தான் பையனுக்கு பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பையன் பேர் அசோக் கோலப்பன், சைவ பிள்ளைமார், ராகு கேது ஜாதகம், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, ரிஷப லக்னம், பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 168 சென்டிமீட்டர், 18/9/1991 பிறந்திருக்காரு. இவர் வேலை மாசம் 40,000 சம்பளம் போட்டிருக்கிறாங்க. சென்னையில் தான் தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அப்பா பேர் எஸ்பி திருமுருகன், ரிட்டையர்டு. அம்மா பெயர் டி கமலம், இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்கறதான் படித்த ஒரு குடும்ப பாங்கான எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவங்க 1, மொத்தம் 2 பேர் தான். கூட பிறந்தாங்கன்னா கல்யாணம் ஆகிட்டாரு. அவர் டாக்டர். அவர் அமெரிக்காவிலே செட்டில் ஆகிட்டாரு. லண்டன்லேயும் ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாரு. இவங்களுக்கு சொந்த வீடு மற்றும் 2 மனைகள் வாடகைக்கு விட்டுருக்குது. அதே ஒரு 50,000 வரும். இவங்களும் பென்ஷன் வேறு வரும். நல்ல அழகான குடும்பம். இவங்க எதிர்பார்க்கலாம் எப்படின்னா, மகள் இல்லாத குறைய தான் மருமக வந்தால் மகளாக பாவித்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பெற்றோருடைய கருத்துக்களை கேட்கலாம். அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஒரு நல்ல மருமகள்ங்கிறத விட நல்ல மகள் தான் வேணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். எங்களுக்கு ரெண்டு பையன். பெரிய பையன் டாக்டராக இருக்காரு. அவர் லண்டன். அவங்க ஒய்ஃபு டாக்டர் தான். எங்களுக்கு 2 பேட்டி இருக்காங்க. இந்த பையனும் ரொம்ப குணமான ஒரு பையன். ஆஸ் அ மதர் நான் அந்த மாதிரி சொல்ல வரல, பட் ஜென்ரலாக சொல்கிறதுன்னு பார்த்தா இஸ் வெரி நைஸ் பாய். அண்ட் எங்களுக்கு வர மருமகளை நாங்கள் மகளாக தான் பார்க்கணும்னு விரும்புகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணாட்டி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். ஐயா, உங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம், என் பேர் திருமுருகன். நான் ரிட்டையர்டு கப்பலில் சீஃப் இன்ஜினியராக ரிட்டையர் ஆகிருக்கேன் மெரைனில். நான் இப்போ தனி வீட்டில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிரவுண்டில் தனி வீடு கட்டி சென்னையில் இருக்கோம். அது தவிர 2 ஃப்ளாட்டு சென்னைக்கு உள்ள வாடகை கொடுக்கும். அது ஒரு 50,000 வருது. பையன் பிஇ மெக்கானிக்கல். எங்களுக்கு அது எங்களுக்கு என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளை விட மகளாக தான் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லாத இதை குறைய எங்களுக்கு இப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. வசதிக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, பார்க்கனாலும் சரி, ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எங்களுக்கு அது சந்தோஷம்தான். இதுவரை பெற்றோருடைய
கருத்துக்களை நேரடி ஒளிபரப்பாக கேட்டீர்கள். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளார்கள். எங்களை தொடர்ந்து கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இது உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் வந்து தனஞ்செயன், சோழிய வெள்ளாளர், சுத்த ஜாதகம், பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, மிதுன லக்னம், BE/ECE படிச்சிருக்கிறாரு. உயரம் 5.11. அந்த பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து எங்க அலுவலகத்திலே வந்து நேரடி ஒளிக்காட்சி செய்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம், பார்த்து மகிழுங்கள். வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இதோட என்ன அழகான பையன். அந்த சொத்து மதிப்பு 10 கோடிக்கு மேல இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து மகிழுங்கள். இதோ உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் SRG கல்யாண மாலையின் தலைவர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுதினமும் உங்களுக்கு ஜாதகங்களை தினந்தோறும் அளித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு சென்னையிலே திரு பாபு சார் அவங்க தான் பையனுக்கு ஜாதகம் பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சோழிய வெள்ளாளர் பிரிவை சேர்ந்தவங்க, சுத்த ஜாதகம், பையன் பேர் தனஞ்செயன், பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, மிதுன லக்னம், BE/ECE படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.11. பிறந்த தேதி 5/9/1995. இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஷிப்பிங் பிஸ்னஸ்னா நிறைய பேட்டரி இதெல்லாம் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா வருமானம் வருது. அதுவும் இல்லாமல் அவர் வீட்டு வாடகை 1.5 லட்சம் ஒரு மாதத்துக்கு வருது. சென்னை தான் சொந்த ஊர். அப்பா பேர் பாபு, அவர் ஆர்பூரில் இருக்காரு. ஆர்பூர்லேயே அவர் தனியாக பிஸ்னஸும் பண்ணுறாரு. அம்மா பேர் சாந்தி இல்லத்தரசி, பிறப்பு வரிசை ஒன்று, ஒரே பையன்தான். 10 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. இதை தவிர என்ன வேணும் ஒரு மனிதருக்கு? காலத்துக்கு உட்காந்துட்டு வர போட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வசதி இருக்குது. 10 கோடி சொத்துன்னா கொஞ்சம் இல்லை. பிஸ்னஸ்லேயே மாசானால் குறைஞ்சி ஒரு 4 லட்சம் ஒரு வருமானம் வருது. இதுக்காக வரன் வைத்துள்ளவர்கள் சோழிய வேளாளர், துருவ வேளாளர், அகமுடையர், பிள்ளைமார், முதலியார். எதா இருந்தாலும் சரியாக சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க பெற்றோருடைய நேரடியாக அவங்க என்ன சொல்கிறாங்க நேரடியாக நீங்களே கேட்டு மகிழ்ந்தோம். ஐயா உங்களுக்கு எப்படி மருமகள் வேணும்? ஐயா நன்றி. ஐயா நன்றி. என்னோட பையன் வந்து என்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு MBA பண்ணியிருக்காரு. வந்து எங்களுக்கு நிறைவான வருமானம் வந்து எங்களுக்கு நிறைவான வருமானம் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்குற பொண்ணு வந்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். மற்றபடி எங்களுக்கு வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வசதி இது எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. பொண்ணு வந்து என்ன எங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி லட்சணமாக வீட்டுக்கு வந்து எங்களுக்கு இதாக இருந்தால் போகணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட எதிர்பார்ப்பு. ஐயா வந்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோவிந்தராஜ் ஐயா வந்து என்ன நிறையா வந்து எனக்கு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து யூடியூப் மூலமாக நிறையா வந்து என்ன பண்ணியிருக்காரு. அவருக்கு இதில் வந்து என்ன எங்களுக்கு வந்து எனக்கு சீக்கிரம் வந்து என்ன நடக்கணும், கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் நான் வந்து என்னென்னா அவரோட ஆஃபீஸுக்கு வந்து என்ன இருக்கேன். அவரும் அதே மாதிரி நிறைய திருமணங்கள் வந்து என்னென்னா அவரோட ராசி ப்ளஸ் அவரோட வந்து எண்ணங்கள், அவரோட எண்ணம், அதாவது அவரோட கை காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அவரோட இது வந்து சொந்த இதில் வந்து என்ன நல்லபடியாக இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அதனால் அவரோட இதில் வந்து என்னென்னா எங்கள் பையனுக்கும் வந்து என்ன சீக்கிரம் வந்து என்ன கல்யாணம் நடக்கணுன்ற இதில் வந்து நான் அவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கேன். விருப்பப்பட்டவர்கள் நீங்கள் வந்து என்ன தாராளமாக வந்து என்ன இருக்குது ஜாதகம் ஐயாட்டு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணலாம். இதுவரை பெற்றோரின் நேரடி ஒளிபரப்பை கேட்டீர்கள். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளார்கள். எங்களை தொடர்பு கொள்ளலாம். பையன் பார்த்தா சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காரு. ஒரு காரில் நிற்கிறாரு பாருங்க. இந்த ஸ்டைலே வந்து அவருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு மகாலயம்.
எந்த வீட்டுக்கு போனாலும் மருமகன் ஒரு கோவில் மாதிரி வருவார். அந்த அளவுக்கு அழகாக இருக்காரு. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் பி நவீன்குமார். ராகுகேது ஜாதகம். இவங்க முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. அனுஷ நட்சத்திரம், விருச்சக ராசி, மேச லக்னம். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. 150 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 8/10/1994 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில கோக்னிசன் டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சிடிஎஸ் கம்பெனில. இவங்க வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அப்பா பெயர் எம்.கே. பாலசுப்ரமணியம். இவர் கிரியேட்டிவ் கார்பரேஷன் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் பி திலகவதி. இல்லத்தரசியா ஒர்க் பண்றாங்க, இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு 2 இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எம் விக்னேஷ் முருகன். இவங்க 2 செவ்வாய் ஜாதகம். அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சதய நட்சத்திரம், கும்பராசி, மிதுன லக்னம். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. 1/3/1995 பிறந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரா பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் விஷோநெட் கம்பெனில பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 14 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் ஒசூர். அப்பா பெயர் திரு முருகன். இவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி மாலதி, இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2 சொந்த வீடு மற்றும் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் கே ஜமுனா. இவங்க 8 செவ்வாய் ஜாதகம். சோழிய பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. ஆயில நட்சத்திரம், கடகராசி, ரிஷப லக்னம். எம்பிபிஎஸ் எம்எஸ் படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 22/3/1986 பிறந்திருக்காங்க. இவங்க அரசு மருத்துவர் மயிலாடுதுறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 80,000 சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் திருவாரூர். அப்பா பெயர் எம் கோதண்டபாணி. இவர் நெல் வியாபாரம் பண்றாரு. அம்மா பெயர் திருமதி கே தமிழ்ச்செல்வி, இல்லத்தரசி. இவங்க டாக்டர் வரன் மற்றும் அரசு வேலையில நல்ல குடும்ப வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க 3 பேரு. அக்கா 3 பேரு. திருமணம் ஆயிடுச்சு. அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் ஜே மணிகண்டன். இவங்க ராகுகேது ஜாதகம். துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. அஸ்வினி நட்சத்திரம், மேச ராசி, ரிஷப லக்னம். எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்காங்க. 165 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 20/1/1994 பிறந்திருக்காங்க. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் தென்காசி. அப்பா பெயர் எம் ஜெகநாதன். அம்மா பெயர் திருமதி ஜே குலசுமுத்து, இல்லத்தரசி. இவங்க டாக்டர் வரன் மட்டும் கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா பிரேம்குமார். முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகுகேது ஜாதகம்.
விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர். மாநிலம் 19/3/1990 பிறந்திருக்காங்க. ரேங்கியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில டெப்டி மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. வருஷம் பாத்தீங்கன்னா 13 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது பெங்களூர். சொந்த ஊர் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை. அப்பா திரு முருகன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி அம்பிகா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கிறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் ஒண்ணு. நிறைவான வசதி, விஐபி ஃபேமிலி. இதற்கு தகுந்தாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா அருள்முருகன். இந்து தொழுவ நாயக்கர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. எம்சிஏ படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 174 சென்டிமீட்டர். நல்ல சிகப்பு நிறம். 28/1/1988 பிறந்திருக்காங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பேங்க் ஜாப்ல சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. மந்த்லி 50,000 சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா இளமங்கலம். அப்பா திரு சுப்பிரமணியன் சத்துணவு அமைப்பாளரா இருந்து ஓய்வு பெற்றுட்டாரு. அம்மா திருமதி சீதா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அக்கா ஒண்ணு, தம்பி ஒண்ணு. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு, 3 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் நஞ்சை நிலம் எல்லாம் இருக்கு. நிறைவான வசதி, விஐபி ஃபேமிலி. இதற்கு தகுந்தாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். அடுத்த வரன் பெயர் விக்னேஷ். தொழுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.8. மாநிலம் 1/5/1991 பிறந்திருக்காங்க. எஸ்ஆர்எம் கம்பெனில டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மந்த்லி 65,000 சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சேலம். அப்பா திரு கிருஷ்ணமூர்த்தி லேட். அம்மா திருமதி வெண்ணிலா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கிறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் ஒண்ணு. சொந்தமா மெத்த வீட்டுல இருக்கு. வாடகைக்கும் வீடு விட்டுருக்காங்க. விஐபி ஃபேமிலி. இதற்கு தகுந்தாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுப்பின ஜாதகத்தை நீங்கள் பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர்களை தயார் செய்யுங்கள். பிடித்தவர்களை தேர்வு செய்து எங்களோடு சொன்னால் சம்பந்தப்பட்டவரிடம் தகவல் சொல்லி கான்ஃபரன்ஸ் கால் மூலம் உங்களுக்கு தகவல் செய்யும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து அந்த சைடில் இருக்கிற பிரஸ் பட்டன் அழுத்தி லைட் கொடுத்தீங்கன்னா 6 மணிக்கு டெய்லி உங்களுக்கு யூடியூப்ல சேனல் உங்களுக்கு ஓபன் ஆகும் சொல்லிக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.